told me I also. Yeah. இப்போ தே ஷரீரார்த்தே அப்படிங்கறத நம்ம த்வித்தியா விபக்தியா எடுத்துட்டோம். ஆமா, ஓகே, அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். ஆமா. அப்போ அந்த இரு உடம்புகளை அவள் சேர்த்தாள். அப்போ இப்படி நம்ம பார்த்தோம்னா அப்பொழுது ததா, இப்போ ராஜேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி ஏகமூர்த்தி தரக வரக குமாரக சமபத்தியத. அப்படித்தான் நானும் எழுதியிருக்கேன். அதுதான் நான் பண்ணேன். கரெக்ட். நான் அது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் என்னுடைய மனசுல வந்து என்ன வந்ததுன்னா, ரொம்ப ஆப்டா இருக்கிறது ஐக்கியமூர்த்திங்கிறது. ஜாயின் ஐக்கியமூர்த்தி, யுனைடெட் மூர்த்தி தரக, ஜாயினான அந்த மூர்த்தி தரக. தரக தானே இது. இப்போ அவ வந்து தரகங்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன் ராஜேஸ்வரி மேடம் இப்படி பண்ணும்பொழுது? மூர்த்தி தரக ஒரே உருவமாக, அவ்வளவுதான். மூர்த்தி தரக சேர்ந்து ஒரே தரங்கிறதுக்கு என்னஜி தரங்கிறதுக்கு தரிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூர்த்தியை அமைந்தது அந்த மாதிரி வரலாம் இல்லையா? மூர்த்தி தாதாத்துல வர மாதிரி தரகங்கும் போது ஹோல்டிங்ன்றவர் அப்படி வரலாம் இல்லையா? ஹோல்டிங். ஓகே, என்னஜி ஹோல்டிங்கா? ஆமா, தரத்தி தானே. ஆமா, அப்போ ஓகே. அப்ப தரஹ, அப்ப ஏகமூர்த்தி தரஹ. So if you look at it as a samasta padam, okay, if you look at it as one samasta padam, tad aikamurti daraha, ஐக்கியம் ஆயிடுங்கிற மாதிரி. ஐக்கியமூர்த்தி தரஹ. அந்த ஒரு மூர்த்தியாக பிடிக்கப்பட்டவர் அவர். அந்த இடத்துல வந்து பகுவிரீகியா நீங்க பாருங்க, அந்நிய பதார்த்தம். அப்படி பார்த்தேன்னா நீங்க இப்போ நான் வந்து ஐ டோன்ட் டிஸ்அக்ரி உங்களோடதும், இட் இஸ் குட் ஒன்லி. பட் எனக்கு அந்த தரஹாக்கு நம்ம எப்படி அதை வந்து கான்டெக்ஸ்டுவலா பிடிக்கப்பட்டான்னு வந்து அந்த இடத்துல வேற வேர்புனா வரணும் இல்லையா? ஆமா ஆமா. அங்க வந்து நமக்கு சமஸ்த பதமா வந்தாதான் நம்மளுக்கு கரெக்டான மீனிங் வரும். See, I also wrote twice. I took time to read this. Then I understood that it can be only samasta padam. Aikamurti daraha varaha kumaraha samapadyata. Okay. புரிஞ்சு. அப்போ இது வந்து அது வந்து அசமபத்தியத்தை, இட் காட் அ பியூட்டிஃபுல் சைல்டு. அந்த மாதிரி இட் பிகேம் அ பியூட்டிஃபுல் சைல்டு. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பத்துங்கிற தாத்துக்கு வந்து லங்ல காராது. சம்மு பிளஸ் பத்து பிளஸ் லங்கு தான் சம் பிளஸ் அப்பத்தியத்த. ஓகே, அப்பத்தியத்த. ஸோ இதுதான், தட் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு. மாதா, ஒரே ஒரு நிமிஷமா சொல்லுங்க. இல்ல, முன்னாடி லெசன்லயே கௌத்துகேன சம்யோஜ மாசன் போட்டப்பவே அப்பே ஒட்டிட்டா ஏகமூர்த்தி பண்ணிட்டாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நீங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஆனா அந்த தரஹ ஏகமூர்த்தி தரஹாக்கு நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன்? அந்த தரஹாவை எடுத்துக்கோங்க. அப்படியே போல. ஓகே, அப்படி அதனால அந்த ஒரே மூர்த்தி ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாமா தெரியல. ஏகமூர்த்தி தரஹ சஹ அப்படிதான் வரணும். ஓகே ஓகே மாதா, தேங்க்ஸ். ஓகே, ஐக்கமூர்த்தி தர. ஆக்சுவலா ஏகமூர்த்தி கர அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வருது. மூர்த்தி கரகா அப்படின்னா அது ஒன் ஐடல் ஆர் ஒன்னஸ் அந்த ஐடல் அப்படிங்கிற மாதிரி வருது. மூர்த்தி கர அப்படிங்கிற வார்த்தையே சொல்றது நிறைய இடத்துல. ஹேவிங் எ சேம் சிங்கிள் பாடி அப்படிங்கிற மாதிரி வருது ஏகமூர்த்தி கர அப்படின்னு. அதனாலதான் அது கர மூர்த்தி கரன்னு இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்ப இது அந்நிய பதார்த்தம் தானே சார்? அந்நிய பதார்த்தம் தான். இல்ல, மூர்த்தி ஏகமூர்த்தியா தரிச்சுன்றதுங்கிற மாதிரி நம்ம ஏகமூர்த்தி கர அப்படின்னே ஒரு வார்த்தை இருக்கு. ஒன்னே மூர்த்தியாக செய்யப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு வார்த்தை நான் பார்க்கவே இல்லை. இருக்கானா? இல்ல, ஹேவிங் அ பாடி நம்ம இதுல லேர்ன் சான்ஸ்கிரிட்ல தான் பார்த்தேன்.
ஓகே. மூர்த்திகர ஹேவிங் அ பாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக தான் எனக்கு டவுட் வந்து எனக்கு ரெண்டுமே இருந்தது. மூர்த்திதர மூர்த்திகர ரெண்டுமே இருக்கு. மூர்த்திகரன்னு போட்டா ஹேவிங் அ பாடி, சிங்கிள் பாடி அந்த மாதிரி, ஹேவிங் அ பாடி அண்ட் இன்ன பாடிலி ஷேப் அந்த மாதிரி வருது. ஹேவிங் அ பாடின்னு வந்தது. ஹேவிங் அ பாடிங்கிறதுனால தான் நான் டவுட் பட்டேன், மூர்த்தி கரவா மூர்த்தி தரவா. சார் இது வந்து நான் வந்து 2 ways-ஆ சார். ததா நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஏகமூர்த்தி தரக. ஓகே, அப்பொழுது ஒரு உருவமாக ஆக்கப்பட்டவர் அவர். ஓகே, அப்ப வரக குமாரக சமபத்தியத. தத்துங்கிறது நான் எடுத்துக்கிறது அந்த அந்த ரெண்டு உருவம். அது ஐக்கமூர்த்தி தரக, அது சேர்ந்த ஒருத்தராக வரக குமார சமபத்தியத. ஓகே ஓகே, ரெண்டும் கேட்டதான். ஓகே, தேங்க்யூ மாதா. இந்த தரகலே எனக்கு கரகங்கிற வார்த்தையே அதே அர்த்தம் கொடுக்கிறது. நீங்க அப்புறமா தரக வந்தாதான் உங்களுக்கு வந்து அது பகுவிரீகியா வந்தாதான் வரும் சார், இல்லையா? அப்படியா? ஆமா, தரக அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா தரோ அப்படின்னு வரும்போதே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சந்தி வருது, இல்லையா? ஆமாமா, தரோ வருது, சந்தி வருது. தரகதான் ஏகமூர்த்தி தரக. அப்போ அவன் தானே, அந்த குழந்தை தானே. அப்ப அது அந்த இடத்துல பகுபிரீகியா தானே வருது. சரி, அப்ப அந்நிய பதமா தானே சொல்றது அது. ஓகே, ஆனா அது சமஸ்த பதமா எடுத்துக்கணும். சமஸ்த பதமா தான் சார் எடுத்துக்க முடியும் இது. ஏன்னா மூர்த்தி தரங்கிற வார்த்தை வரல, மூர்த்தி கரங்கிற வார்த்தை வந்தது. அதுக்காக கிடையாது சார், இது தரதான். தரதான். ஓகே மாதா, தேங்க்யூ மாதா. அடுத்து அதுக்கு வந்து அப்போ ஏகமூர்த்தி, அதாவது ததைக மூர்த்தி தர சப்தம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ததைக மூர்த்தி தர சப்தம் அகாரந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வரகா வர சப்தத்துல புல்லிங்கம் பிரதமா. குமாரகாவும் எல்லாமே விசேஷமா இருக்கு. எல்லாமே குமாரக. ஆமா ஆமா ஆமா. சம் உபபத்ய. ஆமா, சம் அபத்யத. பத்து தாத்து ஜீவாதி கண ஃபோர்த் கண ஆத்மநேபதி லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் அபத்யத அப்படி வருது. தார்மீகஸ்ய மகீக்ஷிதः தேசே வசந்தி சா ராட்சசி ந தம் குமாரம் கந்தும் ஐச்சத். இதுல ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதாவது இந்த அறத்துடன் தர்மத்துடன் இருக்கின்ற அந்த மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கணுமா? மகீக்ஷிதகா அப்படிங்கிறது வந்து இதுல வருது, பகவஜனத்துல வருது. மகீக்ஷிதகா தேசே வசந்தி, அந்த நாட்டில் வசித்து கொண்டிருக்கிற அந்த ராட்சசி அந்த குமாரனை, குழந்தையை கொல்வதற்கு பிரியப்படவில்லை. மகீக்ஷித் அப்படின்னு சொன்னானா ராஜா, அதுக்கு அர்த்தம். தகாராந்த புல்லிங்க மகீக்ஷதகா. அப்புறம் இல்ல சார், மகீக்ஷித் அப்படிங்கிற தகாராந்த புல்லிங்க மகீக்ஷித் சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அது. அப்போ இது வந்து இந்த தேசத்துக்கான ஒரு தார்மிகஸ்ய மகீக்ஷிதஹ. ஓகே, தார்மிகஸ்ய மகீக்ஷிதகா தேசே வசந்தி. அந்த தேசத்துக்கு அது சப்தமில்ல, அது அந்த ராஜா, அந்த மாதிரி ராஜா வாழக்கூடிய நாட்டுல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த ராஜாவினுடைய நாட்டில், தர்மத்தினுடைய ராஜாவினுடைய நாட்டில் வாழ்கின்ற அந்த ராட்சசி வசந்தி சா ராட்சசி, வாழ்கின்ற அந்த ராட்சசி. அங்கேயும் விசேஷம் ராட்சசிக்கு சா ராட்சசி. தம் குமாரம் கந்தும் ந ஐச்சத், அந்த குழந்தையை கொல்வதற்கு பிரியப்படவில்லை, ஆசைப்படவில்லை. ஏன் பிரியப்படல அப்படின்னா, அவர் ராட்சசியா இருந்தாலும் அந்த ராஜாவினுடைய தர்மத்தினுடைய ராஜாவினுடைய நாட்டில் வாழ்வதால். ஓகே, வாழ்வதால். அவ்வளவுதான். இப்படி
அது சொல்லுங்க. தர்மத்தை மிகவும் விரும்புகின்ற மன்னனுடைய தேசத்தில் அப்படி எழுதலாமா மாதா? தர்மத்தை விரும்புகின்ற மன்னனுடைய எப்படி வேணாலும் நீங்க தேசத்தில் அந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா மாதா? தேசத்தில் ஓகே. தேசத்தில் தேசத்தில் தான் எழுதியிருக்கேன் மாதா. தேச நீங்க திசை தான் மகீட்சிதங்கிறது ஷஷ்டிமா. ஓகே, ஷஷ்டியில வரணுங்கிறாங்க மேடம். எஸ் மாதா எழுதியிருக்கேன் மாதா. தார்மீகஸ்ய மகீட்சிதா அது வந்து ஆமா, விசேஷம் விசேஷன விசேஷமா வரும். விசேஷம். ஓகே, அந்த விசேஷன விசேஷ தார்மீகஸ்யங்கிறது இல்ல இல்ல, அது தர்மத்தை வந்து எடுத்துக்கலாம், மகீட்சிதா தேசே எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆமா, வசந்தி. அந்த ராஜாவுக்கு தான் மகீட்சிதகா, அவனுடைய ராஜாவினுடைய ஓகே தேசத்தில் வசிக்கின்ற வசந்தி வசந்த் சத்ரு அந்த இடத்துல அறத்துடன் இருக்கின்ற அந்த மன்னனின் தேசத்தில் வசிக்கும் அந்த அரக்கி அந்த குமாரனை கொல்வதற்கு ஆசைப்படவில்லை, அந்த குழந்தையை கொல்வதற்கு ஆசைப்படவில்லை. அப்போ அதாவது தார்மிகஸ்ய இது ரெண்டு சொல்லுங்க ஷஷ்டி, மேடம். தேசே சப்தமி, வசந்தி. ஆமா மேடம், வசந்தி வந்து வஸ்தாத்து வாதிகணா சத்ரு, வசத் சப்தம் ஸ்ரீலிங்கம், பிரதம புருஷ ஏகவசம் வசந்தி. அப்புறம் சா வந்து ஸ்ரீலிங்கம், தகாராந்த தட் சப்தம். பிரதம புருஷ கிடையாது சார், பிரதமா விபக்தி தான். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ரைட், பிரதமா விபக்தி ஏகவச்சனம் 1.1 தான் போடும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ராட்சசி ஈகார ஸ்ரீலிங்க ராட்சசி சப்தம். ஆமா, அப்ப நான் வந்து அவ்யயம் தம் தகாராந்த புல்லிங்க தத் சப்தகா த்விதியா விபக்தி ஏகவச்சனம். குமாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுவும் த்விதியா ஏகவச்சனம். ஹந்தும் ஹந்தாத்து அதாதிகண துமுன் கிருதந்தம் அண்ட் அது அவ்வியம் ஆயிடுறது ஹந்தும் போட்டதுக்கு அப்புறம். ஐச்சத்து ஈஷ் தாத்து துதாதிகண 6th கண பரஸ்மைபதம் லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் ஐச்சத்து. ஓகே, சோ லிவிங் இன் த கண்ட்ரி அப்படி எடுத்துக்கலாம். Living in the country of a virtuous king, that Rakshasi did not desire to kill that child. Okay? Yes. Okay. Very much. Thank you. Next, who is doing? நான் பண்ணட்டா மாதா? நான் பண்ணட்டா மாதா? முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு நாராயணன் போ முடிச்சிடலாம். தத சா குமாரம் ஆதாய ராஜான் உபகம்ய அப்ரவீத் ராஜன் அயம் தே சுதஹ பத்னி துவயே ஜாதக கிருஹ்யதாமிதி. பிறகு அவள் குழந்தையை தூக்கி அரசனின் அருகில் சென்று, அரசே, இந்த மகன் உன் 2 மனைவிகளுக்கு பிறந்தவன், ஏற்றுக்கொள் என்றாள். ததஹ தத்து பிளஸ் தசில் பிரயோகம். சா ஆகாராந்த ஸ்ரீலிங்க தற்சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். குமாரம் ஆதாய, குமாரம் அகாராந்த புல்லிங்க குமார சப்த தித்யா விபக்தி ஏகவச்சனம். ஆதாய ஆங் பிளஸ் ஆங் உபசர்க தா தாத்து ல்யப்ரதேன். ராஜானம் நகாராந்த புல்லிங்க ராஜன் சப்த தித்யா விபக்தி ஏகவச்சனம். உபகம்ய உப பிளஸ் உபசர்கம் கம் பிளஸ் ல்யப்ரத்ய. அப்ரவீத் ப்ரூதாத்து லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். ராஜன் ராஜன் வந்து நகாராந்த புல்லிங்க ராஜன் சப்த சப்தமி விபக்தி சம்யதா மாதா பிரதமா விபக்தி சம்போதன பிரதமா சம்யதா மாதா சாரி சம்யதம். அயம் சுதஹ விசேஷண மாதாது. அயம் மகாராந்த புல்லிங்க இதம் சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சுதஹ அகாராந்த புல்லிங்க சுத சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தே தகாராந்த திரிஷிலிங்கேஷ சமான சதுர்த்தி விபக்தி தானே மாதாது. துப்பியம்னு எடுத்துக்கணுமா இல்லையா? தவன்னு வரணுமா மாதா? உன்னுடைய தவதான் வரணும் இல்லையா மாதா? தவ. பத்னி துவயே அகாராந்த நபுன்சகலிங்க பத்னி துவய சப்த தித்யா விபக்தி
கிருஹ்யதாம் மத்தா. இதுதான் இந்த கிருஹ்யதாம் தான் 3 இதுலயும் வருது மத்தா. கிருக்கு, கர்மணி, அப்புறம் வந்து சுராதிலையும் வருது, வாதிலையும் வருது. அப்புறமா இல்லம்மா, வந்து நீங்க வந்து இது பாலா மேடமும் நேற்று எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஆமாத்தா. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பேன். இது வந்து கிரகு தாத்துமா. கிரக். ஓகே மாத்தா. நீங்க கிரகு தாத்துவே கிடையாது. ஓகே, ஓ சரி மாத்தா. ஓகே மாத்தா. அதை ராத்திரி தான் பார்த்தேன். அது வந்து கிரஹ்யதாம், கிரகு தாத்துக்கு கிரஹ்யதாம். இது வந்து கர்மணியில தான் வரும். ஓகே, ஏன் மத்தா கர்மணில வருது? எடுத்துக்கோ அப்படின்னு டைரக்டா தானே சொல்றேன் மத்தா. அதான் இல்ல, ஜாத்தக கிரஹ்யதாம், லெட்ஸ் இட் பி அக்செப்டட். ஒரு ராஜா கிட்ட சொல்றல்லம்மா. ஓ ஓகே ஓகே மத்தா. லெட் திஸ் பி அக்செப்டட், கொள்ளப்பட வேண்டும். ஓ ஓகே ஓகே. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஓகே மத்தா. இட் இஸ் கர்மணி ஒன்லி. ஓகே, ஓகே மத்தா. அடுத்தது பூபக சகர்ஷம் தமாதாய ஜரயா சந்திதஸ்ய தஸ்ய ஜராசந்தக இதி நாம சகார. மகிழ்ச்சியுடன் அரசன் அவனை எடுத்து குழந்தையை பிராக்கெட்ல போட்டிருக்கும் ஜராவினால் ஒன்று சேர்க்கப்பட்டதால் ஜராசந்த என்ற பெயர் சூட்டினார். பூபக அகாராந்த புல்லிங்க பூப சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சஹர்ஷம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க சஹர்ஷ சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனமா இல்ல அவ்யயம் அட்ஜெக்டிவ் எடுத்துக்கணுமா தான்? இல்ல, அது கிரியா விசேஷணம்மா. கிரியா விசேஷம். இப்ப அர்ஷேன சஹான்னு எடுத்துக்கலாமா மாதா? த்விதியா விபக்தி தான். தித்தியா விபக்தி தானே முக்கியம். தித்தியா விபக்தி மாதா? ஆமா, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அட்வர்ப் will always be த்விதியா. கரெக்ட் மாதா. இது வந்து ஹர்ஷயா சக அத மாதிரி எடுத்துனா ஹர்ஷேன சகவ ஹாப்பிலி ஹர்ஷேன சகவ ஹர்ஷேன சக. ஆமா, சோ அது விட்டுருங்க. சஹர்ஷம் இஸ் த்விதியா only because it is தித்தியா விபக்தி. ஓகே. தம் ஆதாய தம் தகாராந்த புல்லிங்க தத் சப்தः द्वितीया विभक्ति एकवचनम आदाय आंग उपसर्ग धाधातु ल्यप्रत्यय जरया आकारांत स्त्रीलिंग जरा शब्दः तृतीया विभक्ति एकवचनम संधितस्य तस्य विशेषणं मता. संधितस्य अकारांत पुल्लिंग संधित शब्दः षष्ठी विभक्ति एकवचनम तस्य अकारांत पुल्लिंग तत् शब्दः षष्ठी एकवचनम जरासंदः अकारांत पुल्लिंग जरासंद शब्द प्रथमा विभक्ति ஏகவச்சனம். நாம வந்து அவ்யயமா இல்லைன்னா இங்க அவ்யயம். சகார வந்து க்ரூதாத்து லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் 9 US மட்டும். அந்த சந்திதா அப்படிங்கிற சப்தம் வந்து சந்தா பிளஸ் இத்தச் பிரத்யனா. இட் இஸ் நாட் இத்த பிரத்ய கிடையாது, அதுல தாத்து கிடையாது. சந்தா பிளஸ் இத்தச் அது வந்து. So that's a new thing. அது மட்டும் சந்தா பிளஸ் இது மட்டும் இத்தச் பிரத்ய. ஓகே ஓகே. இத்தச்சுங்கிற பிரத்யோட தான் சந்தாங்கிறது சந்தித்தான்னு வரும். நம்ம சந்தித்தான்னு நினைச்சோம்னா நம்ம வந்து we will think it is a ikta pratyaya. It is not ikta pratyaya. ஓகே, சேர்க்கப்பட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ikta pratyana அந்த verb எல்லாம் கிடையாது. அது சந்தா பிளஸ் இத்தச் பிரத்யா. ஓகே, so with this we are finishing the lesson. ஒரு நிமிஷம். இத்தச் பத்தியா. ஓகே. அப்புறம் இன்னொன்னு மாத்தா, அந்த திரும்பவும் தஸ்ய வருது இல்லையா? தந்தி தஸ்யங்கும் போது இங்க வந்து இது நம்ம சம்பந்தமா இருக்கிறதுனால ஜராசந்தாக்கு தஸ்யன்னு சொல்றாங்க. அவனுடைய பேர். ஆமா, இல்ல சார், சந்திதஸ்ய தஸ்ய ஜரயா சந்திதஸ்ய ஜராவினால் சேர்க்கப்பட்ட அதனுடைய ஓகே தஸ்ய எத அந்த உருவத்தை. ஓகே, அந்த உருவத்தினுடைய ஜராசந்தா அந்த உருவத்தினுடைய இதுக்கு ஜராசந்தா இத்தி நாம சகார கேவ் த நேம் ஜராசந்தா. ஓகே ஓகே. இங்கதான் எனக்கு ஒரு த்விதியா வராம சக்தியில வந்திருக்கேன்னு யோஜனையில வந்தேன். வேற ஒண்ணு தஸ்யந்தான் வரணும் இல்லையா? தஸ்யதான் வரணும் அதனுடைய.
ரைட், ஓகே. தேங்க்யூ மதன். Yeah. இது We will நாராயணியம் just ஸ்லோகம் say சொல்லட்டுமா? the, yeah, 1 minute. I'll just stop the recording. நீங்க மாத்திக்க ரெக்கார்டிங்.